ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குற டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து அதிகாலை 12:05 கொடுத்துட்டு இருந்த டோக்கன் நேற்று மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 12,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஈஸியாக டோக்கன் வாங்க முடிஞ்சதுன்னு வாங்கினவங்க ஷேர் பண்ணாங்க. சாயந்தரம் 4:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் நேற்று மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தான் டோக்கன் தீர்ந்தது. டோக்கன் வாங்கிட்டு போகிறது இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அந்த டோக்கன் கொடுக்குற டைம் மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 1:15 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. இமிடியேட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்டு உடனே கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். டோக்கன் வாங்கிக்கோங்க. 4லேருந்து 6 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். ஏன்னா டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 20லேருந்து 24 மணி நேரம் ஆகுதுன்னு அங்கே சேவை பார்த்துட்ருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருக்காங்க. க்யூ கூட பாட்டகங்கம்மா வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு உண்டான டோக்கன் இன்றைக்கி மத்தியானம் தான் கொடுப்பாங்க, நாளைக்கு தரிசனத்துக்கு. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிடுங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களுமே க்ரௌடு ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் க்யூவில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கின அன்னைக்கே நம்ம திருமலைக்கு போகலாம், நடந்தோ கார் ஜீப் பஸ்லேயோ. தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். வாங்கின அன்னைக்கு நடக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி டோக்கன் வாங்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க ஸ்ரீவாரிமெட்டில். அப்போ நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் அந்த டோக்கனை 1200வது படி கிட்ட இருக்கிற கவுண்டரில் காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் ரெண்டுத்துக்குமே 80GH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். ஒரு தடவை இந்த 2 டோக்கனில் எது வாங்கினாலும் அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஆனால் டோக்கன் டிக்கெட் இருந்தால் தான் நடக்கணுமானா அந்த ரூலும் கிடையாது. இல்லைனாலும் நம்ம அனுமதிக்கப்படுற டைமில் நடக்கலாம். அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் என்டர் ஆகிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் என்டர் ஆகிறதுக்கு அனுமதிப்பாங்க. கார் ஜீப் பஸ்னால் காலையில் 3 மணிலேருந்து நைட்டு 12ங்கிறது ஒரு 11:45 சப்தகிரி டோல் நம்ம க்ராஸ் பண்ணிடணும். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே இறங்குறீங்க திருமலையிலேருந்துனா கூட 11:45 நைட்டு ஜிஎன்சி டோல் க்ராஸ் பண்ணிவிடுங்க, நம்ம இறங்கலாம். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா அவசியம் கொடை வச்சுக்கோங்க. 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க செய்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் 10 மணி போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டு மத்தியானம் 12 மணி போல் அப்டேட் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து 12 மணி போல் செக் பண்ணுங்கள். எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சேவாக்கும் செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு SMS இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. செப்டம்பர் மாதத்தில் யார் யார் எந்தெந்த சேவாவில் செலக்ட் ஆகிருக்காங்க, ஒரு சேவாக்கும் எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்கங்கிறத பற்றின டீட்டெயிலாக டிடிடி லேட்டஸ்ட் அப்டேட் ஆர் அனௌன்ஸ்மெண்ட்டு அதில் அப்டேட் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனியாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டிக்கெட்டுக்கு உண்டான பேமெண்ட் செய்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் லேப்ஸ் ஆகிடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே எந்த புக்கிங்கும் இருக்காது. ஸோ திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவும், மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. போர்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தில் 2.5 கோடி பக்தர்கள் பொதுவாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்காக திருமலைக்கு வரதாகவும், இதில் 120லேருந்து 150 நாட்கள் ஹெவி ரஷ் இருக்கக்கூடிய நாட்கள். அப்போது பக்தர்கள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் சிலா தோரணம் பாட்டகங்கம்மா வரைக்கும் க்யூ லைனில் நின்று வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் மூலமாக எங்கே க்ரௌடு இருக்குது, எந்த க்ரௌடை கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்து செய்தாலுமே அதிக பக்தர்கள் சடனாக அதுவும் வர்றப்போ ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக புது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கட்டிட்டா எல்லா வசதியோட பக்தர்கள் நிற்காமல் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நாராயணகிரி கார்டன் அந்த சைடே வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 புதுசாக கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. டிடிடி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம், அதாவது போர்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு நியூஸில் பார்த்தேன். இப்போ கொடுக்குற இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் டைம், திவ்ய தர்ஷன் டோக்கன் டைம் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாங்கிட்டு நம்ம திருமலைக்கு போகிறதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 74,128 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.58 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,053 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.75 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 3.98 லட்சம் லட்டுக்கள். 3,745 பக்தர்கள் நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. டிடிடி ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரம் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு ஆகலாம் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்குது. அப்படி அந்த டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வர்ற பிளானில் இருந்தீங்கன்னா மொபைல் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் டெலிவரி கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். அந்த மொபைலை டெபாசிட் பண்ணிவிட்டு சாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணுற இடத்துல டெபாசிட் கவுண்டரோ மொபைல் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. ஸோ நீங்கள் பிஎஸ்சியில் தான் வச்சுட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ரீஎன்ட்ரியில் போகிறதா இருந்தால் அதில் போய் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.